தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்டம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து சட்டப்பேரவையில் கடந்த 10ஆம் தேதி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்குவதற்கான சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்தார். அதன்படி பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையிலும் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த மசோதாவிற்கு ஆளுநர் R.N. ரவி கடந்த 25ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனை வழங்கும் சட்டம் ஜனவரி 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துவிட்டதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதில் மரண தண்டனை விதிக்கும் அம்சம் உள்ளிட்ட PNS சட்ட திருத்தங்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகே அமலுக்கு வரும். தமிழ்நாடு முழுவதுமாக மினி பேருந்துகளின் கட்டணத்தை மாற்றி அமைத்திருக்கூடிய தமிழ்நாடு அரசு 4 கிலோமீட்டர் பயணத்திற்கு 4 ரூபாயை கட்டணமாக நிர்ணயித்துள்ளது. தமிழ்நாட்டில் நகர பேருந்துகள் செல்ல முடியாத குக்கிராமங்களையும் நகரங்களுடன் இணைக்கக்கூடிய வகையில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மினி பேருந்துகளில் முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாயும் 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணம் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகளை மே மாதம் முதல் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் தினசரி 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மாநகர பேருந்துகளில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிறிய வழித்தடங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் தனியார் மினி பேருந்து சேவைக்கு வரும் மே மாதம் முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளாக உள்ள திருவொற்றியூர், மணலி, மாதவரம், அம்பத்தூர், வடசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய 8 மண்டலங்களில் முதன்முறையாக தனியார் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் 2 மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்ததாகவும் 2 மீனவர்கள் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உள்ளது பாஞ்சவங்க என்ன ஆச்சுன்னு யாருக்கும் என்னன்னு தெரியல, தகவல் தெரியவில்லை. நம்ம கீழே இந்தியா நேவியை கூட்டு பார்த்தோம், லைன்ல வரவே இல்லை. மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடம் பேசி அந்த கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும், குறிப்பாக காயம்பட்டவர்களை உடனடியாக இந்தியாவிற்கு, நமது புதுச்சேரிக்கு சிகிச்சைக்காக அழைத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சிகளை புதுச்சேரி அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்யப்பட்ட 13 மீனவர்கள் சென்ற விசைப்படகை இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் சுற்றி வளைத்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. நள்ளிரவில் இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 தமிழக மீனவர்கள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் கைதான 13 மீனவர்களும் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்கள் 13 பேருக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்தியாவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இங்கிலாந்து தொடக்க வீரர் டக்கட் அதிரடியாக விளையாடி 28 பந்துகளில் 51 ரன்களும், லிவிங்ஸ்டன் 24 பந்துகளில் 43 ரன்களும் எடுத்தனர். எனினும் அடுத்து வந்த வீரர்கள் சுழற்பந்து வீச்சில் சிக்கினர். இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் சேர்த்தது. இந்தியாவின் வருண் சக்கரவர்த்தி 24 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. ஹர்திக் பாண்டியா அதிகபட்சமாக 40 ரன்கள் சேர்த்தார். இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன்களை மட்டுமே எடுத்து 26 ரன்களில் தோல்வியடைந்தது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2-1 என முன்னிலை வகிக்கிறது. 4வது போட்டி வருகின்ற 31ஆம் தேதி புனேவில் நடைபெறுகிறது.
டங்ஸ்டன் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திற்கு வாழைத்தார், காய்கறிகள், நெல், பலா, வாழை உள்ளிட்ட பழங்களுடன் வருகை தந்து அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் தங்கள் நன்றியை வெளிப்படுத்தினர். அப்போது இபிஎஸ்க்கு பச்சை வண்ண தலைப்பாகையை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் அணிவித்து மகிழ்ந்தனர். வாக்கீட்டை சேர்க்கிறேன், என் உயிரை கொடுத்தாவது விவசாயிகளை காப்பாற்றுவேன், இந்த திட்டத்தை ரத்து செய்கிறேன். பிறகுதான் முதலமைச்சர் வந்து என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு முந்தி இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. என் உயிரை கொடுத்தாவது விவசாயிகளை காப்பாற்றுவேன் என்று தான் சொன்ன பிறகுதான் டங்ஸ்டன் எதிர்ப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீவிரப்படுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி கூறிய காட்சிகளே இவை. சென்னையில் அரிட்டாப்பட்டி மக்களுடனான சந்திப்புக்கு பிறகு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணியிருந்தால் 2023 6வது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விட தீர்மானத்தை கொண்டாந்துருக்கணும்ல, கொண்டாருல. இதையெல்லாம் விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தெரிவிக்கிறேன். மக்கள் போராட்டத்தில் குதித்த காரணத்தினால் வேறு வழியில்லாமல் தனி தீர்மானத்தை திமுக அரசு கொண்டு வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். மத்திய அரசின் கைப்பாவையாக யுஜிசி உள்ளதாகவும் உயர்கல்வியை சீர்குலைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். யுஜிசி வரைவு விதிகளை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை தமிழ்நாடு அரசு போராடும் என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வாதிகார போக்குடன் யுஜிசி வரைவு விதிகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சமச்சீர் கல்வி உள்ளிட்டவற்றில் நாட்டுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியதாகவும் அதுபோல யுஜிசி விதி விவகாரத்திலும் வழிகாட்டும் என்றார். கல்வி சார்ந்த உரிமையியல் அரசியலமைப்பினுடைய ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது. ஆனால் மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யுஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். யுஜிசி வரைவு விதிகளை திரும்பப் பெற அனைவரும் இணையதளத்தில் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூழ்ச்சி. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி கூறிய கருத்துக்கு திருமாவளவன் தந்த பதில்தான் இது. சென்னையில் நடைபெற்ற எஸ். நடராசன் படத்திறப்பு நிகழ்ச்சியில் பேசியவர் சீமான் பாசிச அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராகி வருவதாகவும் தெரிவித்தார். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் தேர்தல் களத்தில் பட்டியலினத்தவர்களை எவ்வாறு கைப்பற்றுவது என்று வலதுசாரி கைகோர்த்து உள்ளதாக கூறினார். தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இடதுசாரி மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திராவிடத்திற்கு எதிரான பேராபத்தான அரசியலை முன்னெடுப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அக்கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பெரியார் குறித்து பேசி ஓட்டு வாங்கினால் அது தீட்டு என்றார். நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வெண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது. தனது அரசியல் குறித்து திருமாவளவனின் கருத்திற்கும் சீமான் பதிலளித்தார். நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க. சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை
திமுகவால் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் தங்களை வென்று காட்ட முடியாது என்றும் விமர்சித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அதன் தலைவர் விஜய் இன்று வெளியிடுகிறார். கட்சி தொடங்கி ஓராண்டு நெருங்கும் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாவட்ட நிர்வாகிகளை நேர்காணல் செய்தார் விஜய். நிர்வாக வசதிக்காக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளை நேர்காணல் செய்கிறார் விஜய். தொடர்ந்து 2வது கட்ட நிர்வாகிகள் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பூத் கமிட்டியை வலுப்படுத்தும் பணியிலும் தாவேகா தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே ஒரு பூத்திற்கு 5 முதல் 7 கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஒரு நிர்வாகியை நியமிக்க விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக சென்னையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த அமீர், நஃபீன், பாசித், பைசல், இம்ரான், பைசர் அலி ஆகியோர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் தடை செய்யப்பட்ட IS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாகவும் IS அமைப்பிற்கு ஆட்கள் திரட்டியதாகவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருமுல்லை வாசலில் உள்ள அமீர், நஃபீன், பாசித், பைசல், இம்ரான், பைசர் அலி ஆகியோரின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று அவர்களது உறவினர்களுக்கு சொந்தமான 9 இடங்களிலும் சோதனை நடத்தினர். தொடர்ந்து 6 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள், மடிக்கணினி, பென்டிரைவ், CD உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. இதேபோன்று சென்னை புரசவாக்கத்தில் வசித்து வந்த அல்பாசித் வீட்டினிலும் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் அவரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் IS அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கடந்த 8 மாதங்களாக சென்னையில் தங்கி ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்துள்ளது. கோவையில் மூடப்பட்ட IT நிறுவன ஊழியர்களுக்கு வரும் 31ஆம் தேதி ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை RS-புரத்தில் இயங்கி வந்த போக்கஸ் எடுமேட்டிக்ஸ் IT நிறுவனம் மூடப்பட்டதால் 1500 பேர் திடீரென்று வேலையிழந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கோவை தொழிலாளர் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று முறையிட்டனர். பாதிக்கப்பட்ட IT ஊழியர்களுக்கு ஆதரவாக DYFI, CITU ஆகிய அமைப்பினரும் தொழிலாளர் நலத்துறையுடன் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். பத்தாது, கண்டிப்பா சிவியரன்ஸ் அமௌண்ட் வேணும், பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் தேவை கண்டிப்பா எங்களுக்கு. அண்ட் சேலரி, PF எல்லாமே வந்து செட்டில்மெண்ட் டேட் வித் டைம் லைனோட எங்களுக்கு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். இதனைத் தொடர்ந்து வரும் 31ஆம் தேதி ஊதியம் வழங்க அந்த நிறுவனம் உறுதியளித்துள்ளது. கிராஜுவேட்டி மற்றும் கல்வி சான்றிதழ்களை தருவது தொடர்பாகவும் அன்றைய தினமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் IT நிறுவனம் தெரிவித்துள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாதை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜரானார். அவர் வேங்கை வயல் வழக்கு குறித்த முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். தொடர்ந்து பேசியவர் 389 சாட்சிகளிடம் விசாரித்து 196 செல்போன்கள் பறிமுதல் செய்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறினார். 31 நபர்களிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் நிபுணர் குழுக்களால் அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் ஜின்னா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர்களிடம் குரல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதோடு வாட்ஸ்அப் ஆடியோக்கள் அனைத்தும் உண்மையானது என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தண்ணீர் தொட்டியில் ஏறும் வரை அதில் எந்தவிதமான கழிவுகளும் கலக்கப்படவில்லை என்றும் கழிவு கலக்கப்பட்ட நீர் யாருக்கும் விநியோகம் செய்யப்படவில்லை என்பதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து மனுதாரர் வழக்கை வாபஸ் பெறுவதற்காக புதன்கிழமை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இப்படி லாரி விபத்தில் சிக்கி நிற்பதற்கு காரணம் செல்போனில் உள்ள ஆன்லைன் மேப் தான். மதுரையிலிருந்து ஈரோடு வெட்டுக்காடு வலச பகுதியில் உள்ள சேமியா நிறுவனத்திற்கு சரக்குகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றுள்ளது. சென்னையைச் சேர்ந்த குருமுருகன் லாரியை ஓட்டிய நிலையில் வழி தெரியாததால் செல்போனில் மேப் பார்த்து பயணித்ததாக சொல்லப்படுகிறது. அதன்படி இலகுரக வாகனங்கள் மட்டுமே செல்லும் உயரம் குறைவான பாலத்தின் வழியே லாரி தவறுதலாக இயக்கப்பட்டுள்ளது. அதனால் பாலத்திற்கு முன்பு இருந்த பாதுகாப்பு தடுப்பு கம்பத்தில் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் முன்பக்க கண்ணாடி உடைந்ததுடன் ரயில்வே பாதுகாப்பு இரும்பு கம்பமும் உடைந்து விழுந்தது. லேசான காயத்துடன் ஓட்டுநர் தப்பிய போதும் லாரி வாங்கி சில தினங்களே ஆன நிலையில் விபத்தில் சிக்கியதால் அவர் கதறி எழுந்தார்.
தென்கொரியாவின் கிம்கே விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் புறப்படும் வேளையில் தீப்பிடித்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கிம்கே சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்று ஹாங்காங்கிற்கு 169 பயணிகள் மற்றும் 7 பணியாளர்கள் என மொத்தம் 176 பேரை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயார் நிலையில் இருந்தது. ஆனால் புறப்படுவதற்கு சற்று நிமிடத்திற்கு முன்பு விமானம் தீப்பிடித்தது. தீ மெல்ல மெல்ல அதிகரித்து கரும்புகை வெளியேறியதால் பயணிகள் பீதியடைந்தனர். இதையடுத்து மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு பயணிகள், ஊழியர்கள் என அனைவரும் அவசரகால எஸ்கேப் ஸ்லைடு மூலமாக பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். மீட்பு பணியின் போது 3 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. தீ பிடிப்பதற்கு சற்று முன் விமானி சுதாரித்துக் கொண்டதால் நல்வாய்ப்பாக எந்த உயிரிழப்பும் இன்றி அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி தென்கொரியாவின் முவான் விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் தரையிறங்கிய போது லேண்டிங் கியர் வேலை செய்யாததால் விமானம் கான்கிரீட் சுவற்றில் மோதி தீப்பிடித்த விபத்தில் 179 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டின் சிறந்த வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனமான ICC ஆண்டுதோறும் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செய்து மேற்கிந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கேரி சோபர்ஸ் பெயரில் விருது வழங்கி வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரராக இந்தியாவின் பும்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 31 வயதான பும்ரா கடந்த ஆண்டு 21 சர்வதேச போட்டிகளில் விளையாடி 86 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். டெண்டுல்கர், கோலி, ராகுல் டிராவிட், அஸ்வின் ஆகியோரை தொடர்ந்து இந்தியாவில் இருந்து 5வது வீரராக பும்ரா ICC விருதை வென்றுள்ளார். இதேபோல மகளிர் பிரிவில் நியூசிலாந்து வீராங்கனை கேர் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.